நான் உங்களோட பேசுறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நான் கூட ஒரு சபையில தான் வளர்ந்தேன் என்னுடைய சிறு வயதுல எல்லாம். சபையில நான் இயேசு கிறிஸ்துவோடைய போதனைகளை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துதான் வளர்க்கப்பட்டேன். அங்க எனக்கு விசுவாசத்துல நடக்கணும் அப்படிங்கறதான் சொல்லி கொடுத்தாங்க. வெறும் வார்த்தைகளால அல்ல, நம்மளுடைய நடக்கையில நம்மளுடைய விசுவாசத்தை காட்டணும் அப்படிங்கறத எனக்கு கற்றுக்கொள்ளப்பட்டுச்சு அந்த இடத்துல. நான் என்னுடைய அம்மாவால தான் வளர்க்கப்பட்டேன். அவங்க 5 feet தான் இருப்பாங்க. ஆனா அவங்க பேசுறதெல்லாம் கேட்கும்போது ஒரு 10 feet இருக்கிற ஒரு ஆள் பேசுற மாதிரி இருக்கும். அவங்க எப்பவும் என்கிட்ட சொல்லுவாங்க, நீ உன்னோட விசுவாசத்துக்கு உண்மையா இருந்தா நீ எப்பவுமே எல்லாமே பண்ண முடியும். அதே மாதிரி உனக்கு எது சரின்னு படுதோ, உன்னுடைய சக்திய பலத்தை உணர்ந்திருந்தீங்கன்னா நீ எந்த ஃபீல்டு எடுத்தினாலும் அதுல ஷைன் ஆவ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பலம் தான் முக்கியம். என்னோட அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, இங்க இருக்க நிறைய பேத்துக்கு அது கான்ட்ராஸ்டான ஒரு இதா இருக்கலாம். என்னன்னா, நம்ம யார கீழே போடுறோம், நம்ம யார ஜெயிக்கிறோம் அப்படிங்கறது நம்மளுடைய பலமா கருதப்படாது. நம்ம யார உயர்த்துறோம் அப்படிங்கறத வச்சுதான் நம்மளுடைய பலம் இருக்கு. என்னுடைய அம்மா என்கிட்ட எப்பவுமே சொல்லுவாங்க, நீ யாரு அப்படிங்கறத மத்தவங்க உனக்கு சொல்லக்கூடாது, நீ தான் அவங்களுக்கு சொல்லணும் நீ யாருங்கிறத. அவங்க சொல்லுவாங்க, எல்லா விஷயத்தையும் செய்யறதுல நீ முதலா இருக்கணும், எந்த விஷயத்துலயும் நீ கடைசியா இருக்க கூடாது அப்படின்னு எப்பவுமே என்கிட்ட சொல்லுவாங்க. நானும் எல்லாரும் மாதிரி இருந்தா சின்னதுல இருக்கும்போது வீட்டுல போய் அடிக்கடி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பேன். அப்ப எங்க அம்மா என்கிட்ட எப்போ கேட்கற மாதிரி கேட்பாங்க, நீ என்ன பண்ண போற அப்படின்னு. அப்ப நான் டிசைட் பண்ண, நான் அமெரிக்கன் பிரசிடென்ட் ஆக போறேன் அப்படின்னு. நான் இப்போ யங் லீடர்ஸ்க்காக பேச விரும்புறேன். உங்களுக்கு லீட் பண்றதுக்கு முடியும் அப்படின்னா யாருடைய பெர்மிஷனுக்காகவும் நீங்க வெயிட் பண்ணாதீங்க. நீங்க லீட் பண்ணுங்க. கடவுளுடைய அன்பினால நிறைஞ்சு எல்லாத்தையும் லீட் பண்ண ஆரம்பிங்க. உங்களுடைய பலனை அறிஞ்சு நீங்க அதை செய்யுங்க. எப்பவுமே கடவுளுடைய போதனைகளை நினைவுல கொண்டு அதை செய்யுங்க. வேதத்துல லூக்கா புஸ்தகத்துல அந்த ஊமைப்படி, அந்த நல்ல சமாரின் ஊமையில இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்மளுடைய அயலானை நேசிக்கணும் அப்படிங்கறத அந்த இதுல சொல்றாரு. நம்மளுடைய அயலான் யாரு? நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கவங்களா, இல்ல நம்மள மாதிரியே ஒரு கார் யூஸ் பண்றவங்களா, இல்ல நம்மளுடைய பிள்ளைகள் படிக்கிற ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகளுடைய பேரண்ட்ஸா, இல்ல நம்ம பாக்குற ஒவ்வொருவரும் நம்மளுடைய அயலான் தான். எல்லாருமே நம்மளுடைய அயலான். நம்ம நடந்து போறோமா, நமக்கு நிக்கிறாங்களா, அவங்களும் ஒரு அயலான். அவங்க எந்த விதமான கஷ்டங்கள்ல இருக்கிறாங்க, அவங்க நிறைய வேதனைகளை அனுபவிச்சுட்டு இருக்கலாம், அவங்களும் நம்மளுடைய அயலான் தான். நம்மளுடைய அயலான் யாரு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம பாக்கியவான்களா இருப்போம். நமக்கு கடவுள் என்ன கற்றுக் கொடுக்கிறாரு அப்படின்னா, நம்ம கடவுளோட உண்மையான பிள்ளைகளா இருந்தோம் அப்படின்னா நமக்கு எல்லாருமே நம்மளுடைய அயலார்களா இருப்பாங்க. நம்ம கரெக்டான அயலார்கள் யாரு அப்படிங்கறத புரிஞ்சு கொள்ளுவோம். நம்மளுடைய அயலார்கள் அகதிகளா இருக்கலாம், கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கலாம், அவங்களுடைய தேவைகளுக்காக கூட பணம் இல்லாதவர்களா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். நம்ம எப்பவுமே நம்மளுடைய விசுவாசத்துக்கு தகுந்த மாதிரி வாழணும். எல்லாத்தையும் உயர்த்த கற்றுக்கொள்ளணும். அதான் நம்மளுடைய கடவுள் நமக்கு டீச் பண்றதும் கூட. நம்மளுடைய கடவுளுடைய போதனையின்படி நம்ம நடக்கிறோம் அப்படிங்கறது எதுல தெரியும்னா, நம்ம யாரு நம்மளுடைய அயலான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம அவங்கள உயர்த்துறதுல இருக்கு. நம்ம எல்லாருமே கடவுளுடைய பிள்ளைங்க. அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். நான் கொஞ்சம் ஸ்பெஷல், அவருடைய வெசல் எனக்கு மட்டும்தான் இந்த லெவல்